பிள்ளையாருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இங்க கிளீன் பண்ணி வச்சிருக்க இந்த துவரம் பருப்பை எடுத்திருக்கேன். கூடவே உளுந்து, பச்சரிசி இதெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கணும். நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க இந்த சிறுபயிறு, அரிசி, உளுந்து இது எல்லாத்தையும் குக்கர்ல போட்டுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி, உப்பும் போட்டு 5 to 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்ப விசில் அடங்கினதுக்கு அப்புறம் இதை திறந்து பார்த்து இந்த மாதிரி குழஞ்சிருக்கு. ஒரு நாட்டு சக்கரை, கொஞ்சம் தண்ணி, உப்பு, ஏலக்காய் இதெல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நார்மலாக கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க இந்த பூரணத்தை இது கூடவே ஆட் பண்ணி கொஞ்சம் நிலக்கடலை, ஒரு கைப்பிடி நிறைய கோகோனட்டு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ பூரணம் ரெடி ஆச்சு. இது அப்படியே இருக்கட்டு. இப்போ ஒரு கப்பில் இல்லை 1 கப் நிறைய அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு, ஹாட் வாட்டர் இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இலையில வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணி 50 minutes ஸ்டீம் பண்ணி எடுத்தால் ஒரு சூப்பரான சுவையான அரிசி மாவு கொழுக்கட்டை ரெடி. உங்கள் வீட்டில் இந்த பிள்ளையாருக்கு நீங்கள் என்ன கொழுக்கட்டை பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.